ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி ஒரு மாதம் ஆச்சு. அம்மா ஏதோ ஸ்நாக்ஸு செய்யலைன்னு பசங்க வீட்டில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கோசரம் இன்றைக்கி முறுக்கு செஞ்சிடலாம். ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, அவங்க வரத்துக்குள்ளே முறுக்கு செஞ்சு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் நான் கடல மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் கடல மாவு சலிச்சியாச்சு. எந்த கப்பில் மாவு எடுத்தோங்களோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு 2.5 கப்பு எடுத்துக்குவேன் நான். 2.5 கப் 3 கப் கூட தாராளமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதுவும் சலிச்சிக்கலாம். மாவு எடுத்தாச்சு. தேவையான அளவு தூளுப்பு சேர்த்திக்கலாம். ரொம்ப செலவு கம்மி. வீட்டிலையே இந்த வாரமெல்லாம் எனக்கு இது சரியாக போயிடும். ஸ்நாக்ஸு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் நல்லா காரசாரமாக இருக்கட்டும்னு எடுத்துருக்குறேன். ஓமம் ஜீரண சக்திக்கு நல்லது. முறுக்குனாவே ஓமம் தான் மெயின். ஓமத்தை இந்த மாதிரி சும்மா கையிலேயே தேய்ச்சி இப்படி சேர்த்திக்கலாம். கையிலேயே நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு, காரம், ஓமம் எல்லாம் நல்லா க்ளீனாக கலந்துக்கணும். கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அம்மா 2-3 டைம் எனக்கு முறுக்கு செஞ்சு தர சொன்னாங்க. ஆனால் நான் செஞ்சே தரலை. இந்த முறையாவது செஞ்சு யாருக்கிட்டையாவது கொடுத்து விடணும் அம்மாவுக்கு. இது நல்லா கலந்தாச்சு. இதில் எண்ணெய் நம்ம முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோங்க இல்லையா, அதை கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற எண்ணெயை இதில் சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கையை விட்டுறாதீங்க, கொஞ்சம் பொறுக்க விட்டு விடுங்க கையை. நான் இதில் எந்த கலரும் சேர்த்தலை. நல்லா பிசைஞ்சிடலாம். நம்மளுக்கு முறுக்கச்சில் இறங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுடு தண்ணியெல்லாம் இல்லை, எப்பவும் ரெகுலர் தண்ணி தான். ஐஸ் வாட்டரும் இல்லை, சுடு தண்ணியும் இல்லை. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்பவுமே பச்சரிசி மாவு அம்மா ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. எனக்கு பக்கம் மில் எதுவும் இல்லை, ரொம்ப தூரம் நடக்கணுன்றதுனால எப்பயும் அம்மா பச்சரிசி மாவை ரெடி பண்ணி, பச்சரிசி மாவு, அரிசி மாவு, ஆரிய மாவு எல்லாமே எனக்கு அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. உங்களுக்கு அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக கடையில் வாங்கிக்கோங்க. இடியாப்பம் மாவு, முறுக்கு மாவு எல்லா மாவுமே கடையில் கிடைக்கிது. ஆனால் நான் அதிகமாக கடையில் வாங்குறதில்ல. நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. முறுக்குழலில் புழிஞ்சு நம்ம சாம்பிள் பார்த்துக்கலாம். 3 ஓட்டை இருக்கிறத எடுத்திருக்கேன். ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக போட்டு பிழிஞ்சு பாருங்கள், இறங்குதானே. இறங்கலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். பாரு, எனக்கு ஈஸியாக வருது பாருங்கள். எண்ணெய் சூடானோடனே புழிஞ்சிடலாம். வடக்கை வச்சுட்டு வடக்கையில் நம்ம வேணுன்ற அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு. இப்போ முறுக்குழலில் வடகையில் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சாச்சு.
எண்ணெய் சூடாக இருக்குது, நம்ம புளிஞ்சதை இதில் சேர்த்திடலாம். நான் எல்லாமே அந்த மாதிரி ஒவ்வொன்றா புளிஞ்சு விட மாட்டேன், உங்களுக்கோசரம் தான் காமிச்சேன். நான் இப்படி டைரெக்டாகவே புளிஞ்சுக்குவேன். ஏன்னா டைம் கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம அந்த மாதிரி புளிஞ்சு ஒவ்வொன்றா எடுத்தோன்னா. இந்த மாதிரி மாவு ஃபுல் பண்ணிட்டு டைரெக்டாக பாண்டில்லையே நான் புளிஞ்சு விட்டுக்குவேன். எண்ணெயில் உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் வடகையில் புளிஞ்சு விட்டேன். அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போது புளிஞ்சு விடுங்க, டக் டக் டக்குன்னு வேலை ஆயிரும். பெரிய வேலை ஒன்றும் இல்லை, நல்லா வேகட்டும். கம்பி கொஞ்சம் வெந்தப்புறமா கம்பி போடுங்க. வடகை போடுறதா இருந்தால் கூட கொஞ்சம் வேகட்டும், அப்புறமா சேர்த்திக்கலாம். வீட்டில் செஞ்சிங்கன்னா 15 நாள் ஆனாலையுமே ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு முறுக்கு. நல்லா திருப்பிட்டு வேக வைங்க, அப்புறம் ஒரு புறம் வேகும் ஒரு புறம் வேகாது. முறுக்கு கலரும் வந்துருச்சு, நமக்கு பப்பிள்ஸ் கம்மியாயிடுச்சு பாருங்கள். இப்போ முறுக்கு நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துடலாம் ஒவ்வொன்றா. நல்லா எண்ணெய் இப்படி ஃபில்ட்ரு பண்ணிடுங்க, நல்லா வடியிட்டோம். முறுக்கு கலர் பாருங்கள் நல்லா வந்துருச்சு. நான் வந்து நேச்சுரலாக செய்கிறேன், எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கோசரம் செய்கிறேங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும், நான் கலர் சேர்த்தலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு முறுக்கு வெந்துருச்சு. பாத்திரத்தில் சுத்தமாக தண்ணி இல்லாத தொடச்சிடுங்க, தொடச்சிட்டு நம்ம சுட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி இருந்தால் கீழே ஒரு மாதிரி நமுத்த மாதிரி ஆயிடும், அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்த சிங்கிள் முறுக்கு பிடிய ஆரம்பிச்சிடலாம். குட்டியா அழகா நம்ம வீட்டில் செய்கிறது தான், வேணுன்ற ஷேப்பில் செஞ்சுக்கலாம். யாரும் நமக்கு கண்டிஷன் போட மாட்டாங்க, ரவுண்டாக தான் வேணும்னு. அதனால் வேணுன்ற ஷேப்பில் பிழிஞ்சு விடலாம், நல்லா வேகட்டும். எங்கள் அம்மா பெங்களூரில் இருக்குவாங்க, நாங்கள் தருமபுரியில் படிக்குவோங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நாங்கள் போனோங்கன்னா எங்கள் அம்மா முறுக்கு நிப்பட்டு அதெல்லாம் செஞ்சு ஸ்டாக் வச்சுட்டு அவங்க கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிடுவாங்க. எங்களுக்கு அதுதான் ஸ்நாக்ஸ் அதிகமாக இருக்கும். அதனாலே என்னவோ முறுக்குனாவே எப்போவுமே விரும்பி சாப்பிடுவோங்க. இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கும் நான் அதிகமாக வீட்டில் தான் செஞ்சு கொடுக்குறேன். ஸ்நாக்ஸுங்க எதுவுமே அதிகமாக பேக்கரியில் நான் வாங்க மாட்டேன். எந்தளவுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்க முடியுமோ நம்மளால் ஹெல்த்தியாக அந்தளவுக்கு செஞ்சு கொடுக்குவேன். நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பசங்களுக்கெல்லாம் அதிகமாக டைரி மில்க்கோ கேட்பரி அதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் நான்.
ஏன்னா பல்லு போயிடும்ன்ற ஒரு பயம் அதிகமாக நான் உங்களுக்கு அதை வாங்கியே கொடுக்க மாட்டேன். பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா கூட மேரிகோல்ட், மேரி லைட் அந்த மாதிரி தான் வாங்கி தருவேன். க்ரீம் பிஸ்கெட் கூட அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டேன். இது என்னுடைய பாலிசி. நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்ல வரல, நான் என்னதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா முறுக்கு திரிப்புட்டு வேக வச்சிடலாம். முறுக்கு வெந்துருச்சு, எடுத்துடலாம். சுடும் போது என் வாய் கண்ணு இருக்காது, சாப்பிட்டுக்கிட்டே சுடுவேன். முறுக்குன்னா அவ்வளோ இஷ்டம். முறுக்கு அதிரசம்னா கூட கொஞ்ச நேரம் ஆறணும்னு வெயிட் பண்ணணும். முறுக்குக்கெல்லாம் அப்படி இல்லை, ஊதி சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிடுவேன். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஒரு வழியாக முறுக்கெல்லாம் சுட்டாச்சு. என்னுடைய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் ரெகுலராக செய்கிற மாதிரி முறுக்கு செஞ்சு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக டேஸ்ட்டாக கம்மியான பொருட்களை வச்சு எங்கள் வீட்டில் டேஸ்ட்டான முறுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் என்றைக்கு நீங்கள் சமைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த சமையல் ரொம்ப பிடிச்சி சமைக்குவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.